ஓகே. சோ நாம பாராயண பிரீதா, அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி. சோ நம்ம சித்கலானந்த கலிகா பிரேமரூபா பிரியங்கரி பார்த்துட்டோம். நாம பாராயண பிரீதா ஆரம்பிச்சு அதோட நிறுத்தினோம். நம்ம அதுல இருந்து திருப்பியும் நம்ம ஆரம்பிக்கலாம். நாம பாராயண பிரீதா அப்படின்னா அவளுக்கு அவ நாம பாராயணம் பண்றது ரொம்ப 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 இஷ்டமானது. அதுவும் அது கருத்தோட தெரிஞ்சுண்டு அத சொல்றது. இப்ப அவளுக்கு என்ன ஒரு பேரா ரெண்டு பேரா, சஹஸ்ர நாமம் கோடி நாமம் இருக்கு அவ மேல. சோ அத்தனை நாமமும் தெரியாட்டாலும் ஒரு நாமத்தை எடுத்துண்டு அத உள்ளர்த்தத்தை தெரிஞ்சுண்டு ஆத்மார்த்தமா அதை நீ தியானம் பண்ணாலே அவள் பிரீத்தி அடைவாள் அப்படின்னு சொல்ற. சோ ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் அவ்வளவோ பெரிய விருட்சமா இருக்கு, அத்தனை இலைகள் இருக்கு. எத்தனை இலை இருக்குன்னு உட்காந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருப்போமா? அத ஆராய்ச்சி பண்ணுவோமா? இல்ல பழத்தை எடுத்து நேரா சாப்பிட ஆரம்பிப்போமா? பழத்தை எடுத்துதான் சாப்பிட ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் அம்பாளுக்கு அத்தனை நாமங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்ம அத உட்காந்து இந்த நாமாக்கு என்ன மீனிங், அந்த நாமாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே காலத்தை தள்ளுவதை விட ஒரு நாமா எடுத்துண்டு அதோட அர்த்தத்தை மனப்பூர்வமா நம்ம மனசுல செலுத்தி தியானம் பண்ணினாலே அவள் பிரீத்தி அடைவாள். அதுதான் நாம பாராயண பிரீதா. நந்தி வித்யா. நந்தி வித்யா அப்படின்னா நந்திகேஸ்வரரால் உபாசிக்கப்பட்ட வித்யாரூபமாக உள்ளவள் அப்படின்னு. சோ இப்ப போன இதுல நான் சொன்னதுதான், எண்ணற்ற நாமங்கள் இருக்கு அம்பாளுக்கு. ஒரு நாமா எடுத்து அதுல தியானம் பண்ண. சோ நந்திகேஸ்வரர் அதே மாதிரிதான் பண்ணார். அத்தனை நாமாக்கள்ல ஒரு நாமம் இஷ்ட நாமத்தை எடுத்துண்டு அதுல தீவிரமா அவர் உபாசனை பண்ணிட்டு அவர் ஜென்ம சாபல்யம் அடைந்தார். சோ ஒரு நல்ல உபாசகன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதோட ஒரு நாமா அதனுடைய அர்த்தத்தை மனப்பூர்வமாக அறிந்து கொண்டு அது மேல் அந்த இதுலயே தியானம் பண்ணி அம்பாளை அடையிறது அப்படின்னு. சோ அதுக்கு ஒரு முன்னோடியா நந்திகேஸ்வரர் இருந்த அப்படிங்கிறார். சோ நந்தி வித்யான நந்தியால் உபாசிக்கப்பட்ட வித்யாஸ்வரூபமாக இருப்பவள். அடுத்தது நடேஸ்வரி. நடேஸ்வரிங்கிறது நடராஜன், தில்லை நடராஜருடைய ஈஸ்வரி, அதாவது பத்னி அப்படின்னு. சோ சிதம்பரத்துல நடனமாடும் பரமசிவனுடைய பத்தினியாக இருக்கா அப்படின்னு. சோ இவ ரெண்டு பேரோட அந்த தாண்டவ நடம் சிதம்பரத்துல ஆடுறது சௌந்தர்ய லஹரியிலையும் ஆதிசங்கர் அத பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கார். எந்த ஸ்லோகம் அப்படின்னா, தவாதாரே மூலே சகசமயா லாஸ்ய பரயா நவாத்மானம் மன்யே நவரச மகா தாண்டவ நட்டம் அப்படின்னு. மகா தாண்டவ நட்டம் சிதம்பரத்துல அவ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தாண்டவம் ஆடுறத பத்தி சௌந்தர்ய லஹரியிலையும் ஆதிசங்கரர் குறிப்பிட்டிருக்கிறார். சோ அந்த நடராஜருடைய பத்தினிங்கிறது தான் நடேஸ்வரி. மித்யா ஜெகத் அதிஷ்டானா. மித்யா ஜெகத் அதிஷ்டானா. மித்யானா என்ன? மாயை. சோ அந்த மித்யா ரூபமாக இருக்கும் அந்த ஜகத்திற்கு அதிஷ்டானமாக இருப்பவள், அதுதான் மித்யா ஜெகத் அதிஷ்டானா அப்படின்னு. சோ இப்ப பார்த்தேன்னா ஒரு முத்து சிப்பி இருக்கு கடல்ல. அந்த சிப்பிக்குள்ள அந்த முத்து இருக்கு இல்லையா? சோ முத்து சிப்பிக்குள்ள முத்து இருக்கிற மாதிரி இந்த அம்பாள் என்ற முத்து சிப்பியினுள் இருக்கும் அந்த முத்து தான் இந்த ஜகம், இந்த உலகம் அப்படின்னு சொல்றார். சோ அந்த ஜகம் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பவள் ஜெகத் அதிஷ்டானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ இப்ப நம்ம இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். மண்ணு, களிமண்ணுங்கிறது மூல பிரகிருதி, மண்பானைங்கிறது தான் ஜகம். ஓகேவா? சோ அந்த இவளே பிரம்மமாவும் இருக்கா, அதனுடைய பரிணாமமான ஜகமாகவும் இருக்கா அப்படின்னு சொல்றான். அதுதான்
மித்யா ஜெகத் அதிஷ்டானா. அடுத்தது முக்திதா. முக்தி தாதான முடிஞ்சாலே தருபவள் அப்படின்னு அர்த்தம். சோ முக்திதா அப்படிங்கும் பொழுது முக்தியை தருபவள், மோட்சத்தை தருபவள். சோ தன்னை யார் உபாசிக்கிறாளோ அவளுக்கு முக்தியை கொடுப்பவளாக இருக்கா அம்பாள். சோ நம்ம இப்ப பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஜென்மங்கள் எடுத்துட்டே இருக்கோம். நம்ம திருப்பியும் அவ்வளோ இதுல இந்த சம்சார கடல்ல திருப்பியும் ஜனனம் மரணம் அப்படின்னு பாடுபட்டுட்டே இருக்கோம். இந்த இடைஞ்சல்கள்ல இருந்தெல்லாம் நம்ம மீளறதுக்கு அந்த அம்பாளுடைய அருள் இருந்தா நம்மளுக்கு அது முடியும். அந்த முக்தியை கொடுக்க வல்லவளா அம்பாள் இருக்கா. இந்த சம்சார கடல்ல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயல்கிறவர்கள் அம்பாளுடைய அருளை வேண்டியவாறு எப்பொழுதும் இருப்பார்கள். அவளுக்கு அந்த அம்பாள் அருள் புரிவாள். அதுதான் மோட்சத்தை கொடுப்பவள். அடுத்தது முக்தி ரூபிணி. அந்த மோட்சமாகவே இருப்பவளே அவதான். மோட்சத்தை கொடுப்பவளும் அவள்தான், மோட்சஸ்வரூபமாக இருப்பவளே அவள்தான் அப்படின்னு சொல்றான். அதாவது இப்ப ஒரு குழந்தை இருக்கு, பிறந்த குழந்தை பார்த்தேன்னு நினைச்சுக்கோங்க. அம்மா மடியில சந்தோஷமா இருக்கும், மடியில படுத்துட்டு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு அடுத்தது அது தவழற ஸ்டேஜ் வருது. முட்டிய கீழே போட்டுண்டு முதல் அடி தவழ ஆரம்பிக்கும். பார்த்தேன்னா தமக்குன்னு கீழே விழும், ஏன்னா கை காலு. சோ அதுதான் அதுக்கு முதல் வரக்கூடிய ஒரு தடை அப்படின்னு. அதாவது முக்திய நோக்கி போகும்போது அத்தனை தடைகள் இருக்கு இல்லையா. சோ அந்த குழந்தை ஃபேஸ் பண்ற முதல் தடை என்னன்னா அது தவழ ஆரம்பிக்கும் போது பதுக்குன்னு கீழே விழுறது. அதுக்கப்புறம் நடை பழக ஆரம்பிக்கும் போது திருப்பிய விழுந்து எழுந்துக்கிறது. சோ இத்தனை தடைகளையும் தாண்டி அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கூலிங், அப்புறம் வயசாக நம்மளுக்கு இன்னும் பல விதமான தடைகள் வாழ்க்கையில வருது. அத்தனையும் தாண்டி நம்ம இதுக்கு போறோம். அம்பாளுடைய அதாவது ஒவ்வொரு பரிணாமம் நம்மளுக்கு இன்னும் வளர வளர அவள் மேல் நம்ம நம்பிக்கை செலுத்தி சரணாகதி அடைஞ்சு அந்த பரஞானத்தை பெற்று முக்திக்கு நம்ம போறோம் அப்படிங்கிறது. சோ அந்த முக்தியின் ரூபமாகவே இருப்பவள் தான் அம்பாள் அப்படின்னு சொல்ற. சோ இந்த அஜ்ஞானத்தினால நம்மளுக்கு எத்தனை நம்மளுக்கு வாழ்க்கையில வெற்றி தோல்வி, பெருமை சிறுமை, புகழ்ச்சி இகழ்ச்சி, இது எல்லாமே இந்த அஜ்ஞானத்துக்குனால நம்மளுக்கு உள்ள ஏற்பட்டு இருக்கு. இந்த மாதிரி எதுவுமே இல்லாம அந்த ஞான உதயம் வாய்க்கும் பொழுது அதுல இருந்து இந்த மாதிரி பந்தங்கள்ல இருந்தா விடுவித்து கொண்டு அவன் முக்தி அடைகிறான். அந்த முக்தி ரூபமா அம்பாள் இருக்கா அப்படின்னு. முக்தி ரூபிணி. அடுத்தது லாஸ்ய பிரியா. லாஸ்யம் அப்படின்னா என்னன்னா நடனம் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ய பிரியானா நடனம்னா அம்பாளுக்கு பிடிக்கும், நடனத்தின் மீது பிரியம் உள்ளவள். அதாவது ஆம்பளையில் ஆடுற அந்த நடனம் பேரு தாண்டவம்னு சொல்லுவான். அதனால்தான் சிவன் சிவதாண்டவம் அப்படின்னு சொல்லுவா. அதே ஸ்திரீகள் ஆடக்கூடிய நடனத்துக்கு பேரு லாஸ்யம் அப்படின்னு பேரு. சோ லாஸ்ய பிரியாங்கிறது ஆடலில் பிரியம் உள்ளவள், அதுதான். அடுத்தது லயக்கரி. லயக்கரி அப்படின்னா லயத்தை உண்டு பண்ணுபவள். லயம்னா என்ன? என் மனசு அதுலயே லயிச்சு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படின்னா என்ன? சித்தத்தை நிலைநிறுத்துவது, ஒரே இதுல நிலைநிறுத்துறது, கான்சென்ட்ரேஷன், அந்த மாதிரி. சோ அந்த லயத்தை உண்டு பண்ணுபவளா இருக்கா அம்பாள் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம தியானம் பண்ணி நம்மளுடைய ஆத்மாலேயே மனசை லயித்து வைக்கும் பொழுது, அதாவது மனசை அடக்கி லயிச்சு இருக்கும் பொழுது, தியானம் மூலம் லயிச்சு இருக்கும் பொழுது அந்த பரஞானம் நம்மளுக்கு வளரும் அப்படின்னு சொல்றான். சோ லயக்கரி அப்படின்னா அந்த லயத்தை உண்டு பண்ணுபவள் அப்படின்னு அர்த்தம். சோ அம்பாள் அகத்திலும் புறத்திலும்
அந்த ஒழுங்குபாட்டை அமைத்து வருகிறாள். அந்த ஒடுக்கம், மனதை ஒடுக்கக்கூடிய அந்த ஒடுக்கத்தையும் ஒழுங்குபாட்டையும் அமைத்து வருகிறாள். அடுத்தது லஜ்ஜா. லஜ்ஜானா எல்லாருக்குமே தெரியும், வெட்கம், நாணம். சோ லஜ்ஜா ரூபமாக, நாணமே வடிவெடுத்து இருப்பவளாக இருக்கா அம்பாள் அப்படின்னு. சோ ஒரு ஸ்திரீ லட்சணம் அப்படின்னு பார்த்தேன்னா அதுல முக்கியமானது எப்படி புருஷ லட்சணம் வீரம் சொல்லுவா, அது மாதிரி ஸ்திரீ லட்சணத்துல ஒரு முக்கியமான லட்சணம் இந்த லஜ்ஜை அப்படிங்கிறது, வெட்கம் அப்படின்னு. சோ நம்மளுடைய தேவி மகாத்மியத்துல பார்த்தேன்னா யா தேவி சர்வ பூதேஷு லஜ்ஜா ரூபேன சம்ஸ்திதா, லஜ்ஜா ரூபமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமா வரும், லஜ்ஜா ரூபமா அம்பாள் இருக்கா அப்படின்னு. சோ அந்த வெட்கத்தின் ரூபமாக இருப்பவள், நாணத்தின் ரூபமாக இருப்பவள். சோ அம்பாளுடைய பீஜாட்சரமான ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜாட்சரம் லஜ்ஜா பீஜம் அப்படின்னு சொல்லுவா. சோ ஹ்ரீங்கார ரூபிணி அப்படிங்கும் பொழுது லஜ்ஜா ரூபம். சோ இந்த ஹ்ரீம்ங்கிற பீஜாட்சரமும் லஜ்ஜையை தான் குறிக்கிறது. அதனால்தான் அம்பாள ஹ்ரீங்காரேஸ்வரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரம்பாதி வந்திதா. ரம்பா ஆதி வந்திதா, ரம்பா முதலிய அப்சர ஸ்திரீகளால் வணங்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றார். சோ பல விதமான அப்சர ஸ்திரீகள் இருக்கா இல்லையா, ரம்பை, திலோத்தமை, ஊர்வசி, அந்த மாதிரி அவ எல்லாராலையும் வணங்கப்பட்டவளா இருக்கா அம்பாள். அதான் லஜ்ஜா ரம்பாதி வந்திதா. நெக்ஸ்ட் பவதாவ சுதா விருஷ்டி. சோ இப்ப இந்த நாமால இருந்து பார்த்தேன்னா ரூப அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 8 நாமத்துக்கு ரூப அலங்காரம் ரொம்ப அழகா இருக்கும். அதோட அர்த்தம் எல்லாம் பார்த்தோம்னா என்ன சொல்லுவா, ஓகே நான் சொல்லும் பொழுது அப்படியே பாருங்க, அது எக்ஸாக்டா எனக்கு அது இங்கிலீஷ்ல ஒரு இது சொல்லுவா, பொயம்ல எல்லாம் யூஸ் பண்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இது எது வரும்னு பாருங்க. சோ பவதாவ சுதா விருஷ்டி. சுதா விருஷ்டினா, சுதானா நம்மளுக்கே தெரியும் அமிர்த மழை, விருஷ்டினா மழை. சோ பவதாவ அப்படின்னா இந்த பிறவி, நம்ம சம்சாரம் அப்படிங்கிற காட்டு தீக்கு அமிர்த வருஷமாய் இருப்பவள், அமிர்த வர்ஷினியா இருக்கா. இந்த சம்சாரம்ங்கிற காட்டு தீயை அணைக்கக்கூடிய அமிர்த வர்ஷினி, அதாவது என்ன, இந்த பிறவியிலேந்து நம்மளை மோட்சத்திற்கு அழைத்து செல்பவள், இந்த காட்டு தீயை அணைக்கிற ஒரு அடர்ந்த அமிர்த வர்ஷினியா இருக்கா அம்பாள், அணைப்பதற்கு இதுவா. சோ அந்த அம்பாளுடைய அருள் அப்படிங்கிற அந்த அமிர்த வருஷத்தினால் இந்த பிறவிங்கிற இந்த சம்சாரம் என்னும் காட்டு தீயானது அணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள சொல்ற. இத பவதாவ சுதா விருஷ்டி அப்படின்னு பிரிச்சா இந்த மீனிங்ல வருது. இதையே இதாவது வியாக்கியானத்துல பார்த்தேன்னா அவ சான்ஸ்கிரிட்டோட இது நாமாதான் இல்லையா. நம்மளுக்கு வாக்தேவிகள் எதை மீன் பண்ணி எழுதினா நம்மளா இன்டர்பிரேட் பண்றதுதான் இந்த மீனிங்ஸ் எல்லாம். சோ இதுல இன்னொரு விதமா இதை இன்டர்பிரேட் பண்றது பவதா வசுதா விருஷ்டி அப்படின்னும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. சோ ஒண்ணு பவதாவ சுதா விருஷ்டி, இன்னொன்னு பவதா வசுதா விருஷ்டி அப்படின்னு. சோ அப்படி மீனிங்ல பிரிச்சு பார்த்தோம்னா பவதானா என்ன, பவனா சிவன். சோ பவதா அப்படின்னா சிவனை கொடுப்பவள்ன்ற மாதிரி வரும். சிவனை கொடுப்பவள்னா என்ன, மோட்சத்தை கொடுப்பவள்னு அர்த்தம். சோ பவதாங்கிறது மோட்சத்தை கொடுப்பவள். அதே மாதிரி வசுதா, வசுதாங்கிறது வசுனா என்ன, ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் ரத்னங்கள் அதெல்லாம். சோ வசுதாங்கும் போது ஐஸ்வர்யத்தை கொடுப்பவள். சோ இந்த மாதிரி மோட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் விருஷ்டி மழையாய் தருபவள், அவளோ நிறைய தருபவள் அப்படிங்கிற மீனிங்லயும் இந்த நாம நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். புரியுதா? சோ பவதாவ சுதா விருஷ்டி அப்படின்னா இந்த சம்சாரம்ன்ற காட்டு தீயை அணைக்க வல்ல அமிர்தவர்ஷினி அப்படின்னும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு மோட்சத்தையும் வஸ்துக்கள், அதாவது இதெல்லாமோ நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க, மழை மாதிரி நம்மளுக்கு
வர்ஷிப்பவளாகவும் இருக்கா அம்பாள், அப்படியும் எடுத்துக்கலாம். ரெண்டு விதமா இத பிரிச்சு நம்ம படிக்கலாம். நெக்ஸ்ட் பவதாவ சுதாவிருஷ்டி பாப்பாரண்ய தவானலா. பாப்ப ஆரண்யம்னா என்ன? காடு. தவானலா அப்படின்னா பாபங்களாகிய ஆரண்யத்திற்கு காட்டுத்தீயாக இருப்பவள் அப்படின்னு. சோ இந்த பாவங்களை எல்லாத்தையும் அழிக்க வல்ல காட்டுத்தீயாக இருப்பவள். சோ இப்ப ஒரு அடர்ந்த காடு இருக்கு, ஒரு காட்டுத்தீ பரவித்துன்னு நினைச்சுக்கோங்க. அது எப்படி நிமிஷமா அந்த வனத்தை இருக்கிற மரங்களை எல்லாம் அழிச்சிடும் இல்லையா? சோ இந்த பாபங்கள்ங்கிற அந்த ஆரண்யம், அந்த காட்டை அழிக்க வல்ல காட்டுத்தீயாக இருப்பவள் அப்படின்னு. சோ இந்த நம்ம எதுக்காக இத காடு அப்படின்றோம்னா, துக்கத்தை உண்டு பண்ணுவதால் அந்த பாவங்களை எல்லாம் நம்ம ஒரு காடு அப்படின்னு அதுக்கு கம்பேர் பண்றோம். அத நாசம் பண்ணும் அம்பாளை காட்டு தீக்கு சமமா இந்த நாமால சொல்றோம். சோ அந்த பாவங்களை அழிக்க வல்ல காட்டு தீயாக, அதான் பாபாரண்ய தவானலா. தௌர்பாகிய தூல வாதூலா அப்படின்னா அடுத்தது இது ஒரு பஞ்சு மூட்டை இருக்கு. பஞ்சு மூட்டை நல்ல காத்து, என்னதான் பஞ்சு மூட்டையா இருந்தாலும் ஒரு நல்ல சூறாவளி காத்து அடிச்சா என்ன ஆகும்? நாலா பக்கமும் செதறி அந்த பஞ்சு பஞ்சா பறந்து போயிடும் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்மளுடைய தௌர்பாகியம், அதாவது என்ன, சௌபாகியத்தோட ஆப்போசிட் தௌர்பாகியம், நம்மளுடைய பாபங்கள்னே எடுத்துக்கலாம். அந்த பஞ்சு பொதியை சிதற அடிக்கும் சூறாவளி காற்றாக இருப்பவள் அம்பாள். அதான் தௌர்பாகிய தூல வாதூலா அப்படின்னு அர்த்தம். சோ அம்பாளுடைய கிருபை இருந்தா எப்பேற்பட்ட தௌர்பாகியங்களும் பறந்து போய்விடும், பஞ்சு பஞ்சா பறந்து போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஜராத்வாந்த ரவி பிரபா அப்படின்னா, அதாவது ரவி பிரபா, ரவினா என்ன? சூரியன். சோ நம்மளுடைய மூப்பு என்னும் இருளை போக்கக்கூடிய சூரிய பிரபையாக இருப்பவள். மூப்பு ஏன் இருள் அப்படின்னு சொல்றா? அதாவது முதல்ல நம்ம பிறந்து அந்த குழந்தை நிலையில நம்மளுடைய ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லயே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசுல எந்த இதுவும் இல்லை, ஹாப்பியா இருப்போம். கிடைக்கிறது அதுக்கு அடம் பிடிப்போம், கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம், எந்த விதமான கவலையும் இல்லை. அடுத்த ஏஜ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வயசு ஆக 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 அந்த மூப்பு வரும் பொழுது பார்த்தோம்னா ஏகப்பட்ட கவலைகள் மனசுல இருக்கும். அந்த அந்தகாரத்துல, அந்த இருள்ல இருப்போம். அப்போ நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் என்ன? ஆண்டவா என்ன நல்லபடியா கொண்டு போ, அந்த மாதிரி. சோ அந்த இருள்ல இருப்போம் இல்லையா? அந்த இருளை போக்கடிக்க கூடிய சூரிய பிரபையாக இருப்பவள். சோ அந்த மாதிரி அந்த வயசு நம்ம அந்த இருள்ல இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஞான உதயம் வரும். அந்த ஞான உதயமாகவே அம்பாள், அதுதான் அந்த சூரிய பிரகாசமா இருக்கா அப்படின்னு. ஜராத்வாந்த ரவி பிரபா. அடுத்தது பாக்யாப்தி சந்திரிகா அப்படிங்கிறா. சந்திரிகா அப்படின்னா என்ன? சந்திரன். பாக்யாப்தி சந்திரிகா அப்படின்னா பாக்யம் என்னும் சமுத்திரத்தை பொங்க செய்யும் சந்திரிகையாக இருப்பவள். அதாவது என்ன சொல்றா அப்படின்னா, சமுத்திரம் பார்த்தேன்னு நினைச்சுக்கோங்க. நம்மளுக்கு அலை என்ன சொல்லுவா? அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கும் பொழுது பார்த்தோம்னா இது கடல்ல நீர் மட்டம் உயரும், ஹை டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? சோ அத இந்த ஹை டைட்ஸ் நிர்ணயம் பண்றது என்ன? அந்த நிலவு. சோ நம்மளுடைய அந்த பாக்கியம் அப்படிங்கிற சௌபாகியம் என்னும் அந்த சமுத்திரத்தின் அந்த நீர்மட்டத்தை எப்படி உயர்த்துறது இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய சௌபாகியத்தை உயர்த்தும் சந்திரனாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளுக்கு நல்லதை செய்கிறாள் அர்த்தம். எப்படி நிலவு சமுத்திரத்துடைய நீர்மட்டத்தை நிர்ணயிச்சு அதை மேல் எழுப்புகிறதோ, அது மாதிரி அம்பாள் சந்திரிகையாக நம்மளுக்கு இருந்து நம்மளுடைய அந்த சௌபாகியங்களை உயர்த்துகிறாள். அவளை
நாடி வந்தவர்களுக்கு அவள் பாக்கியத்தை கொடுத்து அருள் புரிகிறாள் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அடுத்தது பாக்யாப்தி சந்திரிகா பக்த சித்த கேக்கி கணாகணா அப்படிங்கிற இதுவும் அழகான ஒரு அர்த்தம். இது எல்லாமே பாருங்களேன், காட்டு தீயா இருக்கா, காற்றா இருக்கா, சந்திரனா இருக்கா, அந்த மாதிரி ஒரு நேச்சரோட அந்த உவமையை எடுத்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா இல்லையா. எட் அனதர் ஒன் லைக் தட். இப்ப இதுல என்ன சொல்றா அப்படின்னா, கார்மேகமா இருக்கா அப்படின்னு சொல்றா. சோ அந்த கார்மேகமா இருக்கும்போது மயில் அதை பார்த்ததுன்னா என்ன ஒரு ஆனந்தம் அடைஞ்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும் இல்லையா. சோ பக்தர்களுடைய உள்ளம் தான் அந்த மயிலம். சோ அந்த மயில்களுக்கு உல்லாசத்தை கொடுக்கும் மேகஸ்வரூபமாக இருப்பவள் அம்பாள். பாத்தீங்களா என்ன ஒரு அழகான இது. அதாவது பக்தர்களுடைய உள்ளம் அப்படிங்கிற அந்த மயிலுக்கு, ஒரு மயில் எப்படி கார்மேகத்தை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படும், உடனே தொகையை விரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய உள்ளத்துக்கு உல்லாசத்தை கொடுக்கும் மேகஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்லு. பக்த சித்த கேக்கி கணாகணா. ரோக பர்வத தம்போலிஹி. தம்போலிர்னு வரும் நம்மளுக்கு, அதை சேர்த்து சொல்லும் பொழுது, இல்லைன்னா அது நாமாவா சொல்லும் போது விசர்க்கம் வரும். தம்போலிஹி அப்படின்னு அப்படின்னா ரோகம். ரோகம்ங்கிறது என்னன்னா நம்மளுடைய ரோகம்னா டிசீஸ்ன்னு அர்த்தம். ரோக பர்வத, பர்வனா மலை மாதிரி இருக்கு ரோகம். அந்த ரோகத்தை அந்த ரோகத்திற்கு வஜ்ராயுதம் மாதிரி இருக்கா. தம்போலிஹிங்கிறது வஜ்ராயுதம். சோ வஜ்ராயுதத்துக்கு அப்பேற்பட்ட பவர் இருக்கு. மவுண்டன்ஸையே இந்திரனுடைய வஜ்ராயுதம் பெரிய பெரிய பர்வதங்களையே உடைத்து தள்ளும், அறுத்து தள்ளும் அந்த வல்லமை பெற்றது வஜ்ராயுதம். அதனால அந்த மலைகளை பிளந்து நாசம் செய்யும் பிரபாவம் உடையது. சோ நம்மளுக்கு வரக்கூடிய அந்த வியாதியானது மலை மாதிரி பெருசா இருக்கு. அதை அதை நாசம் செய்யும் வஜ்ராயுதம் போல் அம்பாள் இருக்கா. சோ நம்மளுடைய நோய்கள்னா வெறும் நம்ம இந்த சொல்ற இந்த டிசீசஸ் மட்டும் இல்ல, நம்ம பிறவி பிணி, நம்மளுடைய இந்த பிறந்து இறந்து இருக்கும் இல்லையா, இந்த பிறவி பயனையே நாசம் செய்யும் ஒரு வஜ்ராயுதமா இந்த பிறவி கடல்ல இருந்து நம்மளை மீட்டு இந்த பிறவி பிணியை நாசம் செய்து மோட்சத்திற்கு அழித்து செல்பவளா இருக்கா அம்பாள். சோ அந்த நாசம் செய்யும் வஜ்ராயுதமாக இருக்கா. அதான் ரோக பர்வத தம்போலி. ரோகம்ங்கிறது வியாதிகளையும் எடுத்துக்கலாம், பிறவி பிணிங்கிற எந்த இதுலயும் நம்ம எடுத்துக்கலாம். மிருத்யுதாரு குட்டாரிகா அப்படின்னா மிருத்யுங்கிறது என்ன, மரணம்ங்கிற அந்த துக்கத்தை வெட்டும் கோடாலியாக இருக்கா அம்பாள் அப்படின்னு. சோ அதாவது பலவிதமான துக்கங்கள் இருக்கு. மரண துக்கம்னா மரணம் மட்டும் இல்ல, நம்மளுடைய எத்தனையோ துக்கங்கள், தீய குணங்கள், அது எல்லாமே அந்த துக்கத்துல நம்மளுக்கு சேரும். வெறும் மிருத்யுனா நம்ம மரணம் மட்டும் இல்லாமல் அத்தனை தீய குணங்கள் அது எல்லாமே அதுல சேரும். அதை வெட்டும் கோடாலியாக அம்பாள் இருக்கா. சோ இது எல்லாமே நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ஸோட வருது பாருங்க. மேகம், அப்புறம் மழை, அப்புறம் இது சந்திரன், அப்புறம் இப்போ இதுல கோடாலி, அதுக்கு முன்னாடி வஜ்ராயுதம், அந்த மாதிரி வருது. சோ இந்த 8 நாமாவும் ஒரு கேட்டகரி தனியா. நம்ம 40ல இருந்து 49 வரைக்கும். ஓகேவா. மிருத்யுதாரு குட்டாரிகா. அடுத்தது மகேஸ்வரி, மகா ஈஸ்வரியவோ, அதாவது பெரியவோ. மகானால என்ன, ரொம்ப பெரியவோ ஈஸ்வரி அந்த இதுல. சோ இப்ப நம்ம பார்த்தேன்னா ஏற்கனவே நம்ம ஒரு நாமா பார்த்திருக்கோம் மாஹேஸ்வரின்னு. இது மகேஸ்வரி. சோ நம்மளுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லலிதா சகஸ்ரநாமத்துல புனருக்திங்கிறது கிடையாது. ஒரே நாமா 2 வாட்டி ரிப்பீட் ஆகாது. சோ முதல்ல வந்தது பார்த்தேன்னா அர்த்தம் 2த்துக்கும் ஒண்ணுதான், மாஹேஸ்வரி மகேஸ்வரின்னு. அங்க நம்ம பார்த்தது மாஹேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமி ரிடப்பிரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் முன்னாடி. இது வேற மகேஸ்வரி.
சோ என்னடா 2 வாட்டி வருதுன்னு நம்ம பார்க்க கூடாது. அது மாகேஸ்வரி, இது மகேஸ்வரி. ஓகேவா? சோ மகேஸ்வரிங்கிறது ஈஸ்வரியா இருக்கா, அதாவது இந்த ஆஹ் கொஞ்சம் கூட நெறி பிறழாத அண்டங்களை படைத்திருக்கிறாள். இத்தனை சராசர அண்டங்களையும் படைச்சு அதை அப்படியே பக்காவா அதை பராமரித்து கொண்டு பரிபாலித்து கொண்டு வரும் ஆற்றல் பெற்றவளா இருக்கா. அதான் அவ ஈஸ்வரி, மகா ஈஸ்வரியா இருக்கா. மகா காளி, காளி ஸ்வரூபம் நம்மளுக்கு தெரியும். காளினா எப்படி இருப்பா? ஒரு ஆஹ் பயங்கர ரூபமா இருப்பா, பாக்கிறதுக்கு பயமா இருக்கும். கருப்பு நிறம், கருப்பு கலர் ஆடை, அதாவது திக்குகள் 8 திக்குகளையுமே தன்னுடைய ஆடையாக அணிந்திருக்கும் ஒரு ஸ்வரூபம். அதுக்கப்புறம் மனுஷா தலையெல்லாம் மாலையா அணிஞ்சுன்னு இருக்கா, அதாவது எல்லா கபால மாலை அணிஞ்சுன்னு இருக்கா இல்லையா. சோ அவ பேரு முண்ட மாலினி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த காளி ஸ்வரூபம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல். இது அதுல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முகத்துல பார்த்தோம்னா ஒரு பக்கம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும், அந்த காளிங்கிற அந்த ரூபத்தை பார்த்தா பயமுறுத்துற மாதிரி ஒண்ணு இருக்கும். இன்னொரு பக்கம் அனுகிரகம் பண்ணக்கூடிய பாங்கும் இருக்கு அந்த முகத்துல. ரெண்டும் கலந்த ஒரு ஸ்வரூபம் தான் மகா காளி அப்படின்னு. அதாவது ரெண்டு என்டையர்லி முரண்படுகின்ற 2 செயல்களை அவ செய்யறா. அதாவது என்னன்னா அனுகிரகமும் பண்றா, அதே சமயத்துல அழிக்கவும் செய்யறா. அதாவது நல்லபடியா இருக்கிறவாளுக்கு, அதாவது இந்த காலத்தை ஒழுங்கா நல்ல வழியில பயன்படுத்துறவாளுக்கு அனுகிரக மூர்த்தியா இருக்கா அந்த காளி. அதே வீண் பொழுது கழிச்சுண்டு இருக்கிற அவளுக்கு துன்பத்தை கொடுத்து அவளை திருத்துபவளாகவும் இருக்கா. சோ அந்த 2 முரண்பாடான செயல்களையும் செய்யக்கூடிய ரூபமாக இருக்கா இந்த மகா காளி அப்படின்னு. சோ அவளுடைய அந்த மகா காளியான ரூபமே பார்த்தேன்னா 4 கை இருக்கு இல்லையா. 4 கையில பார்த்தேன்னா ஒரு கையில வாள் வச்சுட்டு இருப்பா, இன்னொரு கையில பார்த்தோம்னா வெட்டின தலை அப்படியே ரத்த இதோட இருக்கும். சோ இந்த இடது பக்கம் பார்த்தோம்னா ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கு. சோ இது எதை குறிக்கிறது அப்படின்னா, முறை தவறி நடப்பவர்களுக்கு அம்பாள் அப்போ தண்டனை கொடுக்கிறா அப்படிங்கிற அந்த கோர ரூபத்தை காமிக்கிறதுக்காக ஒரு பக்கம் அவ கையில அந்த கபாலம் இல்ல, வெட்டின தலையும் வாளும் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா அவளுக்கு அபயகரமா இருக்கும், அபய முத்திரை வச்சுட்டு இருப்பா அப்படின்னு. சோ எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு அனுகிரக மூர்த்தியா இருக்கிறது. சோ ஒரே அந்த இந்த ரூபம் மகா காளின்ற அந்த ரூபத்துல ஒரு சைடு பார்த்தோம்னா அந்த கோர ரூபம், இன்னொரு சைடு பார்த்தோம்னா சாந்த ரூபமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் தான் மகா காளி. மகா காளிங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் இருக்கு. சோ உஜ்ஜயினி பீடத்துல இருக்கிற அந்த சிவனுடைய மூர்த்திக்கு பேரு மகாகாலர், மகாகாலேஸ்வர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, உஜ்ஜயினியில ஜோதிர்லிங்கத்துல ஒண்ணு. சோ அவளுடைய பத்தினி மகாகாளி அப்படின்னு சொல்லணும். மகேஸ்வரி மகாகாளி. அடுத்தது மகாகிராசா அப்படின்னா பெரியதான பிடியை உடையவள். அதாவது கையில, அதாவது அவ இப்போ நம்ம ஒரு சாப்பாடு ஒரு பெரிய உருண்டைய கைக்குள்ள அடக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நழுவ விடாத ஒரு பெரிய பிடியை உள்ளவள், அதுதான் மகாகிராசா அப்படின்னு. சோ எல்லாம் இந்த அத்தனை அண்டங்களும் பார்த்தோம்னா அவளுடைய பிடியில் தான் இருக்கின்றன அப்படின்னு. சோ எப்ப வேணுமோ ஒரு பிரளய காலத்துல அதை ஒடுக்கிறது, அதுக்கப்புறம் திருப்பிய சிருஷ்டி பண்றது, இதெல்லாம் அவளுடைய விளையாட்டு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா. சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இங்க கொடுத்திருக்கா ஒரு புக்ல பார்த்தோம்னா. அதாவது ஒரு பல்லிக்கு ஒரு பூச்சியை விழுங்குறது எவ்வளவு ஒரு லாவகமான செயல்.
இல்லையா? டவக்குன்னு ஒரு நிமிஷத்துல பார்த்தோம்னா ஒரு செகண்ட்ல, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது முயங்கிடும்ல. அந்த மாதிரி அம்பாள் வந்து இந்த அண்டங்களை தன்னுள் ஒடுக்குவத அவளுக்கு வந்து ஒரு பள்ளி பூச்சியை சாப்பிடுற மாதிரி ஒரு செகண்ட்ல ஷி வில் டூ இட் அப்படிங்கிறது. சோ அவளுடைய பிடியில் இருக்கு இத்தனை அண்டங்களும் அப்படிங்கிற அதுதான் மகாகிராசா. அடுத்தது மகாசனா அப்படிங்கிற. மகாசனானா அப்படி கையில பிடிச்சுன்னு இருக்கா இல்லையா, அந்த அப்பேற்பட்ட அந்த இதை பெரிய ஆகாரத்தை உடையவள், அத அப்படியே லாவகமா சாப்பிடக்கூடியவள் அப்படின்னு சொல்றா. அதாவது அவ்வளவு லாவகமா தன்னுள் எல்லாத்தையும் ஒடுக்கிக் கொள்ளக்கூடியவள் அப்படின்னு. அவளுக்கு வந்து தான் முன்னாடி நாமால அது அவளுடைய பிடிங்கிறா அந்த அண்டங்கள், அதை வந்து தன்னுள் எளிதாக ஒடுக்கிக் கொள்பவள்ங்கிறது தான் இங்கே மகாசனா. அதையே ஆகாரமாக, இப்ப ஒரு பெரிய கவளம் சாப்பாடு யானைக்கு கொடுத்தோம்னா அது எப்படி சர்வசாதாரணமா அப்படியே டபக்குன்னு உள்ள போட்டுன்னு சாப்பிடுறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி பெரிய ஆகாரத்தை உடையவள்னா என்ன அர்த்தம்? இப்பேற்பட்ட அண்ட சராச்சரங்களையும் தன்னுள் எளிதாக ஒடுக்கிக் கொள்ளக்கூடியவள்ங்கிறது தான் இன்னர் மீனிங். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஆஹ் மகாசனான்னு ஒண்ணு இருக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு நாமா பார்த்திருக்கோம். எங்க வருதுன்னு தெரியல. மகாரூபா மகா பூஜ்யம் முன்னாடி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா மகாசனான்னு வரும். அது வந்து ரெண்டும் வேற வேற. சோ புனருக்தி திருப்பியும் கிடையாது, அதுக்காக சொல்றாங்க. புனருக்தி தோஷம்ங்கிறது கிடையாது. மகாகிராசா மகாசனா. அடுத்தது அபர்ணா. அபர்ணானா கடன் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். கடன் இல்லாதவள் அப்படின்னா என்ன இங்க அர்த்தம்னா, அவளுக்கு வந்து ஒரு தாய்க்கு என்ன கடமை? குழந்தைய பெத்துட்டா அந்த தாய்க்கு என்ன கடமை? அதுக்கு ஒழுங்கா பால் ஊட்டணும், அதை ஒழுங்கா நல்ல முறையில அதுக்கு உணவு கொடுக்கணும், அதை நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள் சொல்லணும். தப்பு பண்ணா அதை இது பண்ணி தண்டனை கொடுத்து அதை சீர் செய்யணும். இது எல்லாம் ஒரு தாயோடைய டியூட்டிஸ் இல்லையா? அந்த மாதிரி இந்த லோகத்துல அத்தனை ஜீவராசிகளையும் அவ என்ன ஒத்தர்க்கா தாயி? எல்லாம் சரம் அச்சரம் எல்லாத்துக்கும் அவ தாயா இருக்கா. அத்தனையும் அதோடைய வேலையை சரியா பண்றதா, தப்பு பண்ணா அதை தண்டிக்கிறது, அந்த மாதிரி. சோ அவ கடமையிலேந்து தவறினதே இல்லை. அதுதான். சோ அவ வந்து ஒரு கடன்பட்டவள் கிடையாது. ஏன்னா அவ எல்லாம் அவளுடைய கடமைகளை கரெக்டா பண்ணிட்டே வரா. அதனால அவ பண்ணாம இருந்தாதான் அது பேர் கடன் ஆகும் இல்லையா? சோ கடன் இல்லாதவள் அப்படின்னா தன்னுடைய கடமைகளை செவ்வனே செய்பவளாக இருக்கா. இதை வந்து சிருஷ்டிச்சு இது பண்றது மட்டும் அவ டியூட்டி இல்ல. ஒவ்வொன்றும் எல்லாம் கரெக்டா நடக்கிறதா, தப்பு நடக்கிறதா தண்டிக்கணும், இது பண்ணணும். அது மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டா பரிபாலிச்சுட்டு வரா இல்லையா? சோ அதுதான் கடன் இல்லாதவள் அப்படின்னு. இன்னொரு மீனிங் இதுக்கு என்ன? அபர்ணா அப்படின்னா பர்ணம்னா இலை அப்படின்னு அர்த்தம். அபர்ணா அப்படின்னா இலை இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, அதாவது அம்பாள் வந்து ஆஹ் மலையரசனின் புத்திரியாக அந்த கௌரியா இருந்தா இல்லையா? அப்போ வந்து அவதரிச்சிருக்கும் பொழுது பேர்பட்ட ஒரு தபஸ் பண்ணிட்டு இருந்தாலாம். அப்ப வந்து அவளுக்கு ஆகாரமே இல்லை, ஒரு இலை கூட அவளுக்கு ஆகாரமா இல்லாம கடுமையான தபஸ் பண்ணிட்டு இருந்தா. சோ இலை இல்ல அப்படின்னு சொல்றா இல்லையா? அதுதான் அபர்ணா அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. சோ அந்த மாதிரி அம்பாள் ஒரு இலை கூட ஆகாரம் பண்ணாமல் கடுமையான தபஸ் செய்ததுனால அம்பாளுக்கு அபர்ணான்னு ஒரு பேர். சோ இது வேற ஒரு இன்டர்பிரேஷன். பாருங்க, ஒரு சின்ன நாமாதான் எவ்வளவு ஒரு சான்ஸ்கிரிட்டோட பியூட்டியே இதுதான். எவ்வளவு விதமா நம்ம அதை வந்து பிரிச்சு, நான் இப்ப சொல்றது சில நாமாக்கெல்லாம் ஒன்னோ இல்ல ரெண்டு தான் மேக்சிமம் சொல்றேன், இல்ல ரொம்ப போச்சுன்னா 3 மீனிங் சொல்றேன். பட் ஒவ்வொரு நாமாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்டைம்ஸ் 7-8 மீனிங் கூட வரும். அப்பர்ணா பார்த்தோம். சோ கடன் இல்லாதவள், இன்னொன்னு கடுமையான தபஸ் செய்பவள். அதாவது ஒரு பர்ணம் கூட ஆகாரமா கிடைக்காம, ஐ மீன் எடுத்துக்காம அப்படி ஒரு கடுமையான தபஸ் செய்பவள் அப்படின்னு. அடுத்தது சண்டிகா. சண்டிகானா
கோபம் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு தெரியும் சண்டிகா பரமேஸ்வரி சண்ட முண்டர்களை அசுரர்களை அழித்தவள். தேவி மகாத்மியத்திலேயே நம்மளுக்கு அந்த இது ஃபுல்லா நம்ம பார்த்தோம். சண்டிகா அடுத்ததுல வரும் சண்டமுண்டாசுரன். சோ சண்டிகா அப்படிங்கும் பொழுது என்னன்னா, ஒரு குழந்தை தப்பு பண்ணறதுன்னு நினைச்சுக்கோங்களேன். அத அம்மா தட்டி கேட்கணும், அந்த குழந்தையிடம் கோபித்துக் கொள்ள வேண்டும். அத பண்ணணும், பண்ணியே ஆகணும் இல்லையா? அப்பதான் இல்லைன்னா அந்த குழந்தை கெட்டு போகும், தவறி போகும், வழி தடுமாறி போகும். அதே மாதிரிதான் அம்பாள் இத்தனை ஜீவகோடிகளையும் பேணி வருகிறாள். யார் யாருக்கு எந்த வேளையில எந்த மாதிரி தடை போடணுமோ அதை கரெக்டா அந்த அகிலாண்ட நாயகி செய்து கொண்டு வருகிறாள். சோ இப்ப பார்த்தோம்னா, நாட்டுல கெடுதல் ஜாஸ்தி ஆச்சுன்னா உடனே அவ கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறா? பூகம்பம் வருது, புயல் வருது, காட்டுத்தீ வருது, அந்த மாதிரி பல விதத்துல தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாள் அம்பாள். அது மாதிரி சில சமயம் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபாலும் ஏற்படுறது, சில சமயம் மழையே பெய்யாம டிராட்டும் ஏற்படுறது. இதுவும் அவளுடைய அது மாதிரி இந்த தீராத நோய் கோவிட் அது இதுன்னு இதெல்லாமே அம்பாளுடைய கோபத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற இங்க. சோ சினந்து கொள்பவள், கோபம் கொள்பவள், அதாவது ஒரு தப்பு நடக்கும் பொழுது அவ கோபத்தை வெளிப்படுத்துபவள் அப்படிங்கிற. சோ அது அந்த கோபம் பலவிதமான நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த எபிடமிக் டிசீசஸ், இந்த கோவிட் வருது, என்னது பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், என்னென்னலாம் வருது, எல்லாமே அவளுடைய கோபம் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்ற. சோ உலக நடைமுறையை திருத்தி அமைப்பதற்காக அவள் கோபம் கொள்ளும். இதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தென்படுறது. சோ அதான் சண்டிகா, கோபம் கொள்பவள். சண்ட முண்டாசுர நிஷூதினி அப்படின்னா சண்டன் முண்டன் அப்படிங்கிற அசுரர்களை சம்ஹாரம் செய்பவள் அப்படின்னு அர்த்தம். சோ தேவி மகாத்மியத்துல 3வது உத்தம சரித்திரத்துல வரக்கூடிய அந்த ஸ்டோரி தான் சண்டமுண்டங்கிற அசுரர்களை வதம் பண்றது. சோ அததான் இங்க ஒரு நாமாவா சொல்றேன், சண்ட முண்டாசுர நிஷூதினி அப்படின்னு. சோ அம்பாள் காளிக்கு சாமுண்டா, அதனால்தான் அவளுக்கு அந்த பேரே வந்தது. சண்ட முண்ட ரெண்டு பேரையும் சம்ஹாரம் பண்ணதுனால சாமுண்டா. யஸ்மாத் சண்டஞ்ச முண்டஞ்ச கிருஹீத்வா த்வமுபாகதா சாமுண்டேதி ததா லோகே க்யாதா தேவி பவிஷ்யசி அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இங்க சண்டன் முண்டன்கிறது அசுரர்கள்னு ஒரு புற இதுல அதை அசுரர்களா எடுத்தாலும் நம்ம உள்ளத்தில் இருக்கும் அந்த காம குரோதம் தான், விருப்பு வெறுப்புன்னு இருக்கு பாருங்க, ராகத்வேஷம், அதுதான் சண்ட முண்டங்கிற ரெண்டு அசுரர்கள். சோ அதை அழிக்கும் தேவியாக அம்பாள் இருக்கா அப்படின்னு சம்ஹாரம் செய்வோம். நமக்குள்ள இருக்கிற அந்த ராகத்வேஷத்தை அழிக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கா சண்ட முண்டாசுரர் நிஷூதினி. அடுத்தது க்ஷராக்ஷராத்மிகா, க்ஷர அக்ஷர ஆத்மிகா அப்படின்னு அர்த்தம். க்ஷர அக்ஷர அப்படின்னா என்னன்னா அழிவுள்ளது அழிவில்லாதது, ரெண்டு வடிவமாகவும் இருப்பவள் அப்படின்னு. சோ இப்ப அழிவுள்ளது என்ன? இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே அழிவுள்ளது இல்லையா? ஏன்னா அவ சிருஷ்டிச்சா அந்த மாயா இதுல, அதுக்கப்புறம் பிரளய காலத்துல எல்லா பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒடுங்கி போயிடுறது. சோ அந்த பஞ்சபூதங்கள் ஸ்வரூபமாகவும் அவ இருக்கா, அதாவது தோன்றி இருந்து ஒடுங்கும் அந்த வஸ்துக்களாகவும் அவ இருக்கா, அழிவில்லாத அந்த பரபிரம்மஸ்வரூபமாகவும் அவ இருக்கா. அதான் க்ஷர அக்ஷர ஆத்மிகா. சோ இந்த மாதிரி ரெண்டு விதமான ரூபத்தோடு அம்பாள் இருக்கா, அதுதான் இங்க சொல்றாங்க. அழிவுள்ளது அழிவில்லாதது. அழிவுள்ளது என்ன? பஞ்சபூதங்கள் ஜீவராசிகள் எல்லாம். அழிவில்லாதது அந்த பிரம்மம். ரெண்டு ரூபமாகவும் அம்பாள் இருக்கா, அதான் க்ஷராக்ஷராத்மிகா. சர்வலோகேஷி, அத்தனை லோகங்களுக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள் அம்பாள் அப்படின்னு. சோ எல்லா லோகத்துக்கும் 14 லோகத்துக்கும்
அவோ கரெக்டா பரிபாலனம் பண்ணிட்டு வரா. ஒவ்வொரு எவ்வளவு விதமான ஜீவராசிகள் உயிரினங்களை படைச்சிருக்காவோ அதை ஒவ்வொன்னுத்தையும் ஒவ்வொரு பாங்குல காப்பாற்றி அவள் பேணி காத்து வருகிறாள். இந்த உலகங்கள் எல்லாத்துக்கும் ஈஸ்வரியாக அவள் அமர்ந்து கொண்டு முறையாக நடத்தி வருகிறாள் இல்லையா? அதுதான் சர்வலோகேஷி. விஸ்வதாரிணி. தாரிணின்னா என்ன? தாங்குகிறவள் அர்த்தம். விஸ்வனா இந்த பிரபஞ்சத்தை தாங்குபவளாக இருக்கா. விஸ்வதாரிணி பவதாரிணி ரெண்டும் ஒண்ணுதான். சோ இந்த பிரபஞ்சத்தை எல்லாம், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற குட்டியோண்டு ஆபிரம்ம கீட்ட ஜனனி, குட்டி புழு பூச்சியிலேந்து எல்லாமே அவளுடைய ஒரு ஸ்வரூபம், அவளுடைய ஆதரவோடுதான் இங்கு இருக்கிறது அப்படின்ற. சோ இந்த விஸ்வம் முழுவதுமே அந்த பராசக்தியினால் தாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வதாரிணி, இந்த பிரபஞ்சத்தையே தாங்குபவள் அப்படின்னு. அடுத்தது திரிவர்க்கதாத்ரி. திரிவர்க்கம், சதுர்வர்க்கம் இருக்கு மொத்தம். என்னென்ன? தர்ம அர்த்த காம மோக்ஷம் இல்லையா? திரிவர்க்கம்ங்கிறது முதல் மூணுத்தையும் சேர்த்து சொல்ற அந்த இதுதான் கலெக்ஷனை. அது என்ன? தர்ம அர்த்த காம, இது மூணுத்தையும். திரிவர்க்க தாத்ரினா தர்ம அர்த்த காம, இந்த மூணுத்தையும் அறம் பொருள் இன்பம் மூன்றுவதையும் கொடுப்பவள். ஏன் மோட்சத்தை கொடுப்பவள்னு இங்க கொடுக்கல அப்படின்னா, இந்த முதல் மூணுத்தையும் லாவகமா ஒருத்தர் பெற முடியும். இந்த நான்காவதான மோட்சம்ங்கிறது அரியது. அதுக்கு நம்ம பாடுபட வேண்டும். நம்ம ஞானத்தை வளர்த்துக்கணும், சித்த சுத்தி செய்யணும், ஆத்ம சுத்தி வரணும், அப்புறம் பரஞானம் உள்ள புகுத்தணும், அதுக்கப்புறம் நம்ம மோட்சம். சோ அது ஒரு கடினம். மத்த மூணும் ஒரு கேட்டகரியில சேர்த்துட்டு மோட்சத்தை தனியா வைக்கிறா. சோ இங்க திரிவர்க்கதாத்ரிங்கிறது முதல் மூணுத்தையும் ஈஸியா அவ கொடுப்பா அப்படிங்கிற. சுபகா. சுபகா அப்படின்னா அதாவது சுபகா, பகாங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா ஞானம், வைராக்கியம், வீரியம், ஐஸ்வர்யம், அப்புறம் ஸ்ரீனா என்ன? செல்வம், கீர்த்தி, புகழ். சோ இந்த ஆறும் தெய்வ சம்பத்துக்கள், அதாவது வெல்த் அப்படின்னு சொல்லுவா. தெய்வ சம்பத்துக்கள்னு சொல்வா. சோ இந்த ஆறுத்தையும் கொடுப்பவளாக இருக்கா. என்னென்ன? இந்த ஆறு ரூபமாவும் இருக்கா. பகா அப்படின்னா இதெல்லாம் மீனிங். என்னென்ன? ஞானம், வைராக்கியம், வீரியம், ஐஸ்வர்யம், ஸ்ரீ, கீர்த்தி. இந்த ஆறுமே, இந்த ஆறு சம்பத்துகளையும் உடையவள். அதுதான் சுபகா அப்படின்னு. இன்னொரு மீனிங் பகன் அப்படின்னா சூரியன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ அந்த சூரிய பிரகாசம்ங்கிறது எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடியது இல்லையா? சூரிய பிரகாசம் இல்லைன்னா இந்த உலகம் இதுவே இயங்காது இல்லையா? சோ இந்த லோகத்தை நிர்ணயிக்கும் இல்ல, பரிபாலிக்கும் சூரிய பிரகாச ரூபமாக அவளே இருக்கா அப்படின்னு. சுபகா அப்படின்னு அப்படி ஒரு மீனிங்கும் எடுத்துக்கலாம். சூரிய பகவானின் பிரகாசமாக அவளே இருக்கா அப்படின்னு. சோ ஒண்ணு ஆறு தெய்வ சம்பத்துகள் நான் சொன்னேன், அந்த ரூபமாகவும் இருக்கா. இன்னொன்னு சூரிய பிரகாசமாகவும் இருக்கா. இந்த லோகத்தை ரட்சிக்கும் சூரிய பிரகாசமாகவும் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். சுபகா. அடுத்தது திரியம்பகா. திரியம்பகா அப்படின்னாலே 3 கண்களை உடையவள் அப்படின்னு. 3 நேத்திரம் அம்பாளுக்கு. என்ன? ஒண்ணு சோமன், சூரியன், சந்திரன் சூரியன் 2 கண்கள். அதை தவிர நடுவுல அக்னி. சோ 3ம் அம்பாளுடைய நேத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ அதுதான் திரியம்பகா, 3 கண்களை உடையவள் அப்படின்னு. இன்னொன்னு மீனிங் திரையம்பகா. அம்பா அப்படின்னா தாயின் அர்த்தம். சோ திரிமூர்த்திகளுடைய தாயாக இருப்பவள் அப்படின்னும் நம்ம இதை எடுத்துக்கலாம். திரிமூர்த்தி யாரு? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். சோ அவ 3 பேருக்கும் தாயாக இருப்பதனால திரியம்பகா அப்படின்னு சொல்லலாம்.
சோ திரையம்பகாங்கிறத 3 கண்களை உடையவள்னு எடுத்துக்கலாம். மும்மூர்த்திகளுக்கு தாயா இருப்பவள் அப்படின்னு நம்ம சொல்லணும். திரிகுணாத்மிகா 3 குண வடிவம். 3 குணங்கள் என்ன நம்மளுக்கு தெரியும், சத்வம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களுடைய ரூபத்தோடு இருப்பவளாக இருக்கா அம்பாள். அதான் திரிகுணாத்மிகா அப்படின்னு. சோ இந்த லோகம் பார்த்தோம்னா இந்த 3 குணங்களால ஆக பெற்றது இந்த பிரபஞ்சம் இல்லையா. சோ அம்பாள் தானே இந்த 3 குணங்கள் மயமாக அமைந்துள்ளாள். சோ அம்பாள் வேற, இந்த பிரபஞ்சம் வேறங்கிறது கிடையாது அப்படின்னு. அடுத்தது ஸ்வர்காபவர்கதா, ஸ்வர்க அபவர்கதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்வர்க சொர்க்கம், அபவர்க அப்படிங்கறத முக்தி அப்படின்னு வச்சுக்கலாம். சோ பிரம்மானந்தம் அப்படின்பா, அதாவது நிரந்தர இது. ஸ்வர்க்கம்ங்கிறது என்ன நம்மளுக்கு தெரியும், ஸ்வர்க்கம்ங்கிறது நம்ம புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு போவோம். பட் அந்த புண்ணியத்தை, அந்த சொர்க்கத்துக்கு போய் அந்த புண்ணியத்துக்கான இத நம்ம ஃபுல்லா சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு திருப்பியும் நம்ம ஜனன மரண சைக்கிளுக்கு தான் வந்தாகணும். சொர்க்கம்ங்கிறது என்ன, இட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ் ஃபார் வாட் குட் டீட்ஸ் யூ ஹேவ் டன். அதை ஃபுல்லா நம்ம அங்க கழிச்சுட்டு பேலன்ஸ் நில்லான அப்புறம் திருப்பியும் நம்ம இந்த லைஃப் சைக்கிளுக்கு தான் வந்தாகணும். அதே மாதிரி கெடுதல் பண்ணா நரகத்துல அனுபவிச்சுட்டு திருப்பியும் இங்க வரணும். சோ சொர்க்கம் நரகம்ங்கிறது நீ நல்லது பண்ணா அங்க நல்லதை அனுபவிச்சுட்டு திருப்பியும் வரணும், கெடுதல் அனுபவிச்சுட்டு திருப்பியும் வரணும். சோ மொத்தத்துல இது. பட் நிரந்தரமான சுகம் அப்படிங்கிறது நித்திய பிரம்மானந்தம் அப்படிங்கிறது வேற, அது மோட்சம் இல்லையா. சோ நான் இப்போ சொர்க்கத்துக்கு போறா அப்படின்னா அது நிரந்தரம் கிடையாது. சொர்க்கத்துக்கு போய் அந்த நற்பலன்கள், அந்த நல்ல இதை அனுபவிச்சுட்டு திருப்பியும் ஒரு ஜனனம் எடுத்துதான் ஆகணும். அதுதான் சொர்க்கம். சோ நம்மளுக்கு சொர்க்கம் போகணும்னு வேண்டிக்க கூடாது, முக்தி கிடைக்கணும் தான் நம்ம வேண்டிக்கணும். சோ இங்க எதுக்கு அது சொல்றோம்னா, ஸ்வர்க அபவர்கதா அப்படின்னா அனித்தியமான சுகம் அதுதான் சொர்க்கம், நித்தியமான சுகம் அதுதான் பிரம்மானந்தம், அதாவது அவர்கிட்ட போய் மோட்சத்துல போய் சேர்றது. சோ அந்த ஸ்வர்க அப்படிங்கிறது அனித்தியமான சுகம். அந்த அத ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புண்ணியத்தோடைய பலனா நம்மளுக்கு அது கிடைக்கும். அந்த சொர்க்கம்ங்கிறது புண்ணியம் குறைய குறைய நம்ம திருப்பியும் இந்த லோகத்துக்கு வரணும். பிரம்மானந்தம் அப்படிங்கிறது அது நித்தியமான சுகம், அழிவில்லாத சுகம் தான் அப்பவர்க்கம். இந்த ரெண்டுத்தையுமே கொடுக்கக்கூடியவள் ஸ்வர்கா அப்பவர்கதா, ரெண்டுத்தையுமே கொடுப்பா. ஸ்வர்க்கம் அதுவும் நம்மளுக்கு கொடுப்பா, அப்பவர்க்கம் நிரந்தர நித்தியமான அந்த சுகத்தையும் கொடுப்பவள். எவ்வளவு ஒரு அழகான டேர்ம் பாருங்க. இத்தனை நாளா நம்ம இதெல்லாம் தெரியாமையே ஸ்வர்கா பவர்கதா அசுத்தா படிச்சுட்டே போறோம். பட் எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. ஸ்வர்க அப்பவர்க, அனித்தியமான சுகம் நித்தியமான சுகம் ரெண்டையும் கொடுப்பவள் ஸ்வர்கா பவர்கதா. அடுத்தது சுத்தா. சுத்தானா நம்மளுக்கு தெரியும், சுத்தனா என்ன, தூய்மை. சோ அப்பழுக்கற்றவள், எப்பொழுதும் அவ தூய்மையா இருக்கா. ஏன் அப்படி சொல்றா, நம்மெல்லாம் தான் அழுக்கு. அழுக்குன்னா என்ன, புற அழுக்கு கிடையாது. அஜ்ஞானத்துல இது பண்ணிட்டு நம்ம இருக்கோம். எவ்வளவு அறியாமை நம்மளுக்கு, எத்தனை இந்த தீய குணங்கள் இந்த அஜ்ஞானத்துல சுழண்டு இருக்கோம் இல்லையா. சோ அதெல்லாம் தான் இந்த அஜ்ஞானத்திலேயே நம்ம சுத்திண்டே இருக்கிறதுனால என்ன, நம்மளுக்கு அந்த நிரந்தர சுகத்தை கைவிட்டுட்டு இங்கேயே நம்ம சுழண்டு இருக்கோம். ஆனா அம்பாள் அப்படி இல்லை. அவ என்னைக்குமே மாசுபடியாதவ. அவளுக்கு இந்த அஜ்ஞானம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இல்லையா. சோ நிரந்தர குற்றமற்றவளா இருக்கா, நிரந்தர சுகத்தோட இருக்கா, மாசுபடியாதவளா இருக்கா, அருள் நிறைந்தவளாகவும் இருக்கா அந்த அம்பிகை. அதுதான் சுத்தா. ஜபா புஷ்ப நிபாகிருதிகி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஜபா புஷ்பம்னா என்ன, செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ மாறி அதுக்கு சமமான நிறத்தோடு கூடிய ரூபத்தை உடையவள் ஜபா புஷ்ப நிபாகிருதி, செம்பருத்தி பூ. அவளுடைய அந்த சிவப்பு கலருக்கு நம்ம ஏகப்பட்டதை நம்ம பார்த்துக்கோம். முதல்ல எடுத்தோடனே அருணாம்னு தான் ஆரம்பிக்கிறோம் இல்லையா.
சோ இந்த ஜபா புஷ்ப அப்படிங்கறதும் அந்த சிவப்பு வர்ணத்தை ஒட்டியே வருது. சோ சிவப்பு ஸ்வரூபமாக இருப்பவள் அதான் ஜபா புஷ்பம். செம்பருத்தி பூ மாதிரி இருக்கலாம், அந்த நிறத்தை உடையவள். அடுத்தது ஓஜோவதி அப்படின்னு, அதாவது ஒரு தேஜஸ் இருக்கு அவகிட்ட. என்ன தேஜஸ்? அருள் அப்படிங்கிற ஒரு தேஜஸ், அந்த ஒரு ஒளி, அந்த பிரகாசத்தோட இருப்பவள் அப்படிங்கிற. சோ தேஜஸ், பிரகாசம், அந்த பலம், அந்த காந்தி, அந்த அழகு எல்லாமே அந்த ஓஜ அப்படிங்கிறதுக்கு இத்தனை மீனிங் இருக்கு. சோ இது எல்லாமே அம்பாள்கிட்ட இருக்கு. அந்த பிரகாசம் இருக்கு, அந்த அழகு இருக்கு, அந்த வீரியம் இருக்கு, அப்பேற்பட்ட பலம் இருக்கு. அதுதான் ஓஜோவதி. அந்த அருள் ஒளி அப்படியே அவளிடம் இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல வரும். தியுதிதரா அப்படின்னு, அதாவது என்றைக்குமே பிரகாசமாக இருப்பவள், அதுதான் தியுதிதரா. ஓஜோவதி தியுதிதரா. சோ அவ வந்து எல்லாம் இந்த அத்தனை உலகமுமாய் அவளே விளங்குகிறாள். உலகில் அணைந்த உலகில் இருக்கும் அத்தனை பொருள்களிலும் அவளுடைய அந்த பிரகாசம் பொலிந்து கொண்டிருக்கிறது. அதான் தியுதி, பிரகாசத்தை உடையவள், அதுதான் தியுதிதரா. யஜ்ஞ ரூபா. யஜ்ஞ ரூபானா யஜ்ஞங்களை தன் ரூபமாக கொண்டவள். அதாவது 3 பேரை சொல்லுவா யஜ்ஞஸ்வரூபிகளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு சிவன், இன்னொன்னு விஷ்ணு, இன்னொன்னு சக்தி. இவ 3 பேருமே யஜ்ஞ ரூபமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சோ அதுதான் இங்கேயும் சொல்றான். அம்பாளுக்கு யஜ்ஞ ரூபா அப்படின்னு, யஜ்ஞத்தையே தன்னுடைய ரூபமாக கொண்டவள். பிரியவ்ரதா அப்படிங்கிற. பிரியவ்ரதா அப்படின்னா விரதங்களில் பிரியம் உள்ளவள் அப்படின்னு. சோ இங்க விரதம்னா அவ மேல விரதம் இருக்கிறது அப்படின்னு இல்லை. எந்த தேவதையா எடுத்தாலும் அவளை குறித்து நம்ம அனுஷ்டிக்கப்படும் விரதங்கள் எல்லாமே அம்பாளுக்கு பிரியத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்ற. சோ இந்த லோகம் முழுக்கவே சிவசக்தி மயமா தான் இருக்கு இல்லையா? சோ நீ எந்த ஒரு கடவுளை உத்தேசித்து நீ விரதம் இருந்தாலும் அது அம்பாளுக்கு பிரியத்தையே கொடுக்கிறது அப்படின்னு. சோ விரதம் அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னா, இப்ப சில பேர் சொல்லுவா காசிக்கு போனா நான் இதை விட்டுட்டு வரேன் அதை விட்டுட்டு வரேன்னு சொல்லுவா. நம்மளுக்கு பிடிச்சதை விட மாட்டா, பிடிக்காதது ஒண்ணு அது நம்ம சாதாரண நாள்ல இருந்தாலும் நம்ம அதை தொடவே மாட்டோம்னா அதை போய் விட்டா அது பேர் விரதம் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சதை விடணும், அதுதான் வந்து விரதம் அப்படிங்கிறது. சோ மக்கள் எது மேல பற்று வச்சுட்டு இருக்காளோ அந்த பொருள்களை ஒதுக்கி தள்ளுறதுதான் விரதம் அப்படிங்கிறது ஆக்சுவலா. அதாவது யூஆர் சாக்ரிஃபைசிங் சம்திங். சோ நான் நிறைய பேர் வந்துட்டு காசியில போய் விடுறது, தனக்கு பிடிச்சதை விடுறதுக்கு பதிலா பிடிக்காததை, ஆமா எப்படி இருந்தாலும் நான் அதை சாப்பிடுறது இல்ல, அது ஒரு ரிச்சுவல்னு பண்ணிட்டு வரக்கூடாது. பாவக்காய் எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன், பாவக்காவை நான் விட்டுட்டேன் அப்படிங்க கூடாது. அது பேரு விரதம் கிடையாது. அது பேர் நம்ம இது பண்றது, சாக்ரிஃபைஸ் பண்றதுங்கிறது கிடையாது. உனக்கு எது மேல நாட்டம் இருக்கோ அதை விடுறது, அது பேர் தான் சாக்ரிஃபைஸ், விரதம் அப்படிங்கிறது. அடுத்தது துராராத்யா, அதாவது ஆராதனைக்கு அரியவளாக இருக்கா அப்படிங்கிறா. அதாவது நம்ம எல்லாம் வந்து இந்த இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும், அதனால அவளை ஆராதிப்பதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான காரியம் அப்படின்னு சொல்றான். அசுலபம் அப்படின்னு நம்மளுக்கு சௌந்தர்ய லகரியில இது நம்மளுக்கு திருப்பியும் ஆதிசங்கர் எல்லாமே பார்த்தேன்னா ஒன்னோட ஒண்ணு ரிலேட்டடா இருக்கு. இங்க வந்து புராராதேரந்தக புரமசி ததஸ்த்வச்சரணயோः சபர்யா மர்யாதா தரள கருணாநாம் அசுலபா அப்படின்னு சொல்றா. அசுலபம் அப்படின்னு. சோ நம்மள வந்து இந்த இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால அவளை ஆராதிப்பதுங்கிறது சிரமமான காரியமாக இருக்கு. அதுதான் இங்க சொல்ற. ஆராதனைக்கு அதாவது சிரமப்பட்டு அவளை ஆராதிக்கணும், புலன்களை அடக்கி ஒடுக்கி அவளை ஆராதிக்கணும். சோ அவ்வளவு ஈஸியா அவளை ஆராதிக்க முடியாதுங்கிறதுக்காக இது சொல்ற துராராத்யா.
துராதர்ஷா, யாராலையும் அவளை ஜெயிக்க முடியாது. அவளை ஜெயிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு வேற வஸ்துவே கிடையாது, அவ ஒத்திதான் லோகமேங்கும் போது அவளுக்கு யார் எனிமி இருக்க போறா, யார் அவளை ஜெயிக்க முடியும்? யாராலையும் ஜெயிக்க முடியாதவள், யாராலையும் மறுக்க முடியாதவள், யாராலையும் வசப்படுத்த முடியாதவளாக இருக்கா. அதுதான் துராதர்ஷா அப்படின்னு மீன். ஓகே, நெக்ஸ்ட் பாட்டலி குசுமப்பிரியா. பாட்டலி புஷ்பம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, பாதிரி புஷ்பம். அது எப்படின்னா கொஞ்சம் வெளுப்பு கொஞ்சம் சிவப்பா இருக்கும். அந்த பூ மேல அவளுக்கு ஒரு பிரியம். பாட்டலி குசும பிரியா, அதுதான் பாட்டலி புஷ்பத்தில் பிரியம் உள்ளவளா இருக்கா. சிவனுக்கும் அந்த புஷ்பம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒரு ரெட்டிஷ் ஒயிட்டா இருக்கிற அந்த புஷ்பம். அடுத்தது மகதி. மகதி அப்படின்னா ரொம்ப பெரிய மோகம். எல்லாமே இந்த இத்தனை வஸ்துக்களும் அம்பாளுடைய பரிணாமம் தான் இல்லையா, பரிணாமம். சோ இது அம்பாள் எல்லாவற்றையும் இடம் பெரியவளாக இருக்கா அப்படின்னு ஒரு மீனிங். அதுதான் மகதி, ரொம்ப பெரியவளாகும். மகதி அப்படின்னு ரொம்ப பெரிய. இன்னொரு மீனிங் மகத்திங்கிறது நாரதருடைய வீணைக்கு மகதி அப்படின்னு பேரும். அவர் எப்பவுமே வீணை வச்சுட்டு இருப்பார் இல்லையா, சோ அந்த நாரதருடைய வீணைக்கு மகதி அப்படின்னு ஒரு பேர். சோ அந்த வீணை ரூபமாக இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம், அதுவும் மகதி. மேரு நிலையா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச டேர்ம் இது. மேரு அப்படின்னாலே நம்மளுக்கு உடனே ஞாபகம் வர ஒரு ஸ்லோகம் என்னன்னா லலிதா ஸ்தவரத்னம் இல்லையா. ஏற்கனவே நம்ம இந்த மேருவை பத்தி ஒரு நாம பார்த்துட்டோம். சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா, மேரு நடுவுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ அந்த மேரு அப்படிங்கறது பார்த்தோம்னா ஸ்வர்ணமயமான ஒரு பர்வதமா இருக்கு. ஸ்வர்ணமயம்னா என்ன, பொன்மலையா இருக்கு இல்லையா. சோ அந்த இதுல நடுவுல ஸ்ரீநகரம் நம்மளுக்கு இருக்கு. அங்கதான் அம்பாளுடைய சிந்தாமணி கிரகமும் இருக்கு. சோ மேருவையே வாசஸ்தானமாக கொண்டவள் அப்படின்னு ஒரு இது. சோ இந்த மேருங்கிறது எப்படி இது வந்தது அப்படின்னா, இந்த பண்டாசுர யுத்தம் முடிஞ்சது இல்லையா, அப்ப அம்பா தேவர்கள் ரொம்ப சந்தோஷம் பண்டாசுரன் அழிச்ச அப்புறம். அப்ப யோசிச்சாலாம், அம்பாளுக்கும் லலிதாம்பிகைக்கும் காமேஸ்வரருக்கும் நம்ம ஒரு வாசஸ்தானத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மா தேவசிற்பி இருக்கார் இல்லையா, விஸ்வகர்மாவையும் அசுர சிற்பியான மயனையும் கூப்பிட்டு அம்பாளுக்கு 16 ஸ்ரீநகரங்கள் நிர்மாணம் பண்ணலாம். அதுல ஒண்ணுதான் இந்த மேரு. சோ அதுல மேரு இதுல பார்த்தோம்னா 3 சிகரங்கள் சுத்தி இருக்கும். நடுவுல பெரிய சிகரமா இருக்கிறதா மேரு. இது நம்ம ஸ்தவரத்னம்ல ஏற்கனவே படிச்சிருக்கோம். பிரம்ம விஷ்ணு சிவலோகங்கள் 3 குட்டி சிகரம் இருக்கும். அதுக்கு நடுவுல மத்திய சிருங்கமா அம்பாளுடைய மேரு இது இருக்கு. அதுக்கு மேலதான் அம்பாளுடைய ஸ்ரீநகரம் இருக்கு. அங்கதான் அம்பாளுடைய சிந்தாமணி கிரகம் இருக்கு. அங்க ஸ்ரீ சக்கரத்துக்கு மேல அந்த மஞ்சையில அம்பாள் காமேஸ்வரரோட வீட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இது எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, மேருவை வாசஸ்தானமாக கொண்டவள், அதுதான் மேரு நிலையா. மந்தார குசும பிரியா, அவளுக்கு பிடிக்காத பூ என்னன்னு இருக்கு, அந்த பூக்கள் கொடுத்து வச்சிருக்கு. அத பாட்டலி குசும பிரியா, மந்தார குசும பிரியா சொல்லும் போது அந்த பூக்கள் தான் கொடுத்து வச்சிருக்கு அம்பாளுக்கு பிரியமான ஒரு புஷ்பமாக இருக்கிறது. சோ இங்க மந்தார பூ மேல் பிரியம் உள்ளவள். மந்தார பூங்கிறது என்ன, மந்தார மரங்கிறது தேவதருல ஒண்ணு. பஞ்சதரு இருக்கு இல்லையா, தேவ விருட்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன, சந்தனம், அப்புறம் கல்பக விருட்சம், பாரிஜாத விருட்சம், மந்தார விருட்சம், இன்னொன்னு ஹரிச்சந்தனம். சோ மந்தாரம்ங்கிறது ஒரு தேவதரு, வெள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வெள்ளை கலர்ல இருக்கும் அதோட புஷ்பம். அந்த புஷ்பத்தின் மீது பிரியம் உள்ளவள். வீராராத்யா அப்படின்ற, வீராராத்யான வீரர்களால் ஆதரிக்கப்படுபவள். வீரர்கள்னா என்ன, உடனே பலம் பொருந்தியவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அதாவது என்ன சொல்றா அப்படின்னா, இந்த துவைத்தம் இருக்கு இல்லையா, நான் வேற இது வேற அப்படின்னு அந்த துவைத்த பாவத்தை அழித்து
ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறவர்களை வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனசுல நான் வேற பிரம்மம் வேறன்னு இல்லாம நானும் அதுவும் ஒண்ணுதான்ற அந்த ஞானம் வருது இல்லையா, அவாதான் வீரர்கள் அப்படின்னு இங்க சொல்றாங்க. சோ அந்த வீரர்கள் அந்த ஞானத்தை அடைந்தவர்களால் ஆராதிக்கப்படுபவள், அதான் வீராராதா. விராட் ரூபா. விராட் அப்படின்னா என்ன? இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம்ங்கிறது பிரபஞ்சத்தோடைய ஸ்தூல ரூபம், நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் தான் விராட் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த விராட் ஸ்வரூபம்ங்கிறது எதோட கம்பேர் பண்றான்னா, கர்ணனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சார் தெரியுமா விஷ்ணு, அந்த விஸ்வரூபமும் இந்த விராட் ஸ்வரூபமும் ஒரே மாதிரி அப்படிங்கிறார். அதுதான் இங்க விராட் ஸ்வரூபம்ங்கிறது ஸ்தூலமாய் தென்படுகிற அந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்ச வடிவமாக இருப்பவள் அப்படின்னு சொல்றாங்க. விரஜா. விரஜானா பாவம் இல்லாது இருப்பவள் அப்படிங்கிற. அம்பாளுக்கு என்ன பாவம்? விரஜாகா. அதாவது அம்பாள் கிட்ட இந்த ரஜோகுணம் அந்த மாதிரி அந்த குறைகள்லாம் எதுவுமே இல்லை. அதாவது ஆசா பாசம் ராகம் துவேஷம் எதுவுமே கிடையாது இல்லையா. சோ அதுதான் அதெல்லாம் இருந்தாதான் நம்ம பாபிகள் அப்படின்னு சொல்லுவோம். அம்பாளுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால விரஜா, பாபம் இல்லாதவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு விரஜான்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கான், ஒரிசால இருக்கு. அந்த க்ஷேத்திரத்தினுடைய அம்பாளா இருக்கா விரஜா அப்படின்னு. சோ அதுவும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். விரஜாங்கிறது அம்பாளுடைய அந்த பெயராகவும் எடுத்துக்கலாம். விஸ்வதோமுகி அப்படின்னா, அதாவது இந்த லோகத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் அவளுடைய முகம் ஒன்று இருக்கு அப்படின்னு. சோ நம்ம இப்ப அம்பாளை பார்த்து தியானம் பண்ணணும்னா நீ எந்த திசையில வேணா உட்கார்ந்து நீ தியானம் பண்ணலாம் அப்படிங்கிற. அம்பாளுடைய பக்தன் எந்த திக்கை நோக்கி அம்பாளை தியானம் பண்ணினாலும் அந்த இடத்தில் அம்பாள் இருப்பா. எல்லா திக்குகளுமே அவள் ஸ்வரூபம்தான். அதுதான் விஸ்வதோமுகி. எந்த பக்கம் போனாலும் ஒரு முகம் அவளுக்கு இருக்கு விஸ்வத்தில் அப்படின்னு சொல்ற. ஓகேவா? சோ இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். இதுவே டைம் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்க படிக்க ஆசையா தான் இருக்கு. பிரத்யக் ரூபால இருந்து அடுத்தது பார்ப்போம். ஒரு நிமிஷம்.